ரைட். நம்ம ரிப் பார்த்துட்ருக்கோம், ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோக்கால் பார்த்துட்ருக்குறோம். போன கிளாஸில் ரிப்னுடைய தியரி போர்ஷன், ஸ்பிளிட் ஹாரிசன், ரவுட் பாய்சனிங், நம்பர் ஆஃப் ஹாப்ஸ் சப்போர்ட்டட் இன் ரிப், அது வந்து பார்த்திங்கன்னா 15 ஹாப்ஸு. அப்புறம் எவ்ரி 30 செகண்ட் வந்து ரிப் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அப்டேட்ஸ் அமுச்சிட்டே இருக்கும், பீரியாடிக் அப்டேட். சேஞ்சஸ் நடக்குதோ இல்லையோ அது என்ன பண்ணும், அப்டேட் அனுப்பிட்டே இருக்கும். அந்த அப்டேட் தான் மற்ற ரவுட்டருக்கு வந்து ஒரு அஷூரன்ஸாக இருக்குது, மற்ற ரவுட்டருக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இன்னும் இந்த நெட்வொர்க்குங்களா, நம்ம லேர்ன் பண்ண நெட்வொர்க்குங்களா இன்னுமே இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு எவ்ரி 30 மினிட்ஸ், ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு முறையும் ரவுட்டிங் டேபிளில் இருக்க எல்லா ரூட்ஸும் அப்டேட்டாக போயிட்டே இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட்டாக போயிட்டே இருக்கும். இப்போ இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா 30 செகண்ட், எவ்ரி 30 செகண்ட் பேண்ட்வித் யூட்டிலைஸ் ஆகிட்டே இருக்குது இல்லையா. அனுப்புனதையே திருப்பி திருப்பி அனுப்பிச்சிட்டே இருக்கிறதுனால என்ன ஆனால் ஏதோ காரணம் இல்லாமல் பேண்ட்வித் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அது ஃபீலிங் மட்டும் இல்லை, அதுதான் உண்மையும் கூட. காரணம் இல்லாமல் என்ன பண்ணுது, இப்போ 30 செகண்டுக்கு ஒரு முறை பேண்ட்வித் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு அப்டேட் வராமல் போயிடுச்சுன்னா, அதாவது இந்த 10.10.0.0.3 10.0.0.3 இந்த இன்டர்ஃபேஸ் யாராவது ஷட் டவுன் பண்ணி விட்டாங்கன்னா என்ன ஆச்சு, 10ங்கிற நெட்வொர்க்கு இதில் கனெக்ட் ஆகி இல்லைன்னு அர்த்தம். இந்த இன்டர்ஃபேஸ் ஷட் ஆகிடுச்சுன்னா 10 நெட்வொர்க்கே டவுனு. அப்படியே டவுன் ஆனால் என்ன ஆகும், மற்ற ரவுட்டர்கிட்டலாம் அந்த 10ன்ற ரவுட்டு முன்னாலே அனுப்பியாச்சு, அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்பியாச்சு. என்ன ஆகும்னு சொன்னால் அடுத்த ரவுட்டர் வந்து 180 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். 180 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா பாசிபிளி டவுனுன்னு முடிவு பண்ணி ரவுட் பாய்சனிங் பண்ணும். அடுத்த ரவுட்டருக்கெல்லாம் சொல்லும், நம்பாதீங்க, நான் முன்னால் கொடுத்தது வந்து போயிடுச்சு, இப்போ 16 ஹாப். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரவுட்டர் 16 ஹாப்னு ஒரு நெட்வொர்க்குக்கு பார்த்த உடனே, மெட்ரிக்கல் 16 ஹாப்னு பார்த்த உடனே இந்த ரவுட்டர் வெயிட் பண்ணாது, 180 செகண்ட்லாம் வெயிட் பண்ணாது. இமீடியட்டாக வந்து என்ன பண்ணும், பாசிபிளி டவுன் சொல்லிவிட்டு அடுத்த ரவுட்டருக்கு 16 ஹாப் அனுப்ப ஆரம்பிச்சிடும். அடுத்த ரவுட்டரும் வெயிட் பண்ணாது, இம்மீடியட்டாக பாசிபிளி டவுன். ஸோ மேக்ஸிமம் இந்த ரவுட்டர்லாம் எவ்வளோ வெயிட் பண்ணும், இந்த ரவுட்டர் 2 ரவுட்டர் 3ல் எவ்வளோ நிமிஷம் வெயிட் பண்ணும், நான் வெறும் 60 செகண்ட், ஒரு நிமிஷம் தான் வெயிட் பண்ணும். ஒரு நிமிஷத்தில் அந்த ரவுட்டிங் டேபிள்லேருந்து எடுத்துடும். ஆனால் இது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிச்சு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணுது. ஒரு ரவுட்டிங் டேபிள்லேருந்து தூக்குறதுக்கு ஒரு நெட்வொர்க் இழந்தாச்சுன்னா அந்த இழந்து போன நெட்வொர்க்கை வந்து ரவுட்டிங் டேபிள்லேருந்து எடுத்து போடுறதுக்கு 4 நிமிஷம் ஆகுது. ரொம்ப ஸ்லோ கன்வர்ஜென்ஸ் ப்ரோட்டோக்கால் இது. 4 நிமிஷங்கிறது ரொம்ப ரொம்ப லாங் டைம். ஃபாஸ்ட் கன்வர்ஜென்ஸில் சீக்கிரமாக நெட்வொர்க் சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகி போகணும், அதுதான் ஃபாஸ்ட் கன்வர்ஜென்ஸ். இது வந்து ரொம்ப ஸ்லோ கன்வர்ஜென்ஸ் ப்ரோட்டோக்கால். இது நிதானமாக எடுக்குது. அந்த நிதானமாக எடுக்கிறதுனால நிறைய பேக்கெட் வந்து அந்த 4 நிமிஷத்தில் யாராவது இந்த பக்கத்தில் இருந்து 30 நெட்வொர்க்லேருந்து 10க்கு பிங் பண்ணாங்கன்னா பேக்கெட் அனாவசியமாக இவ்வளோ தூரம் வந்து ட்ராப் ஆகும். அனாவசியமாக இவ்வளோ தூரம் வருது. மற்ற ரவுட்டர்லாம் ரவுட்டை வச்சுட்டு இருக்கிறதுனால அனாவசியமாக எல்லா பேக்கெட்டும் இவ்வளோ தூரம் வந்து ரவுட் ஆகும். அன்னெசரி பேண்ட்வித் யூட்டிலைசேஷன், இதெல்லாம் வந்து இந்த ப்ரோட்டோக்கால்னுடைய ட்ராபேக். எப்படி 4 நிமிஷம்னா 180 + 60 டோட்டலாக 240 செகண்டுக்கு அப்புறம் தான் அது ஃப்ளஷ் பண்ணுது இல்லையா, ரவுட்டிங் டேபிள்லேருந்து எடுக்குது. வெரி ஸ்லோ கன்வர்ஜென்ஸ் ப்ரோட்டோக்கால். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம அதை செஞ்சு பார்த்துட்டு அடுத்தது வெர்ஷன் 2னுடைய டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். வெர்ஷன் 2 என்ன பண்ணுன்னா, ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்க்கு பதிலாக மல்டிகாஸ்ட் அட்ரஸை யூஸ் பண்ணும் அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்புறதுக்கு. வெர்ஷன் 1 ப்ராட்காஸ்ட் அட்ரஸை யூஸ் பண்ணுது. வெர்ஷன் 2 வந்து மல்டிகாஸ்ட் அட்ரஸை யூஸ் பண்ணுது. என்ன டிஃப்ரென்ஸ் ப்ராட்காஸ்ட்டுக்கும் மல்டிகாஸ்ட்டுக்கும்? ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்க்கு அனுப்புறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த ரவுட்டர் 0ன்றது வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்க்கு ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்புதுன்னா அது எல்லாருக்கும் போகும். எல்லாருன்னா யார், இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் போகும். கம்ப்யூட்டருக்கு போய் எதுக்கு ரிப் ரவுட்டு, கம்ப்யூட்டருக்கு அதெல்லாம் புரியாத ஒரு விஷயமாச்சு. ஆனால் தடுக்க முடியாது. ரிப்பு வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்க்கு தான் அப்டேட் அனுப்பும். ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிச்சின்னா கம்ப்யூட்டர்ஸ் வாங்கும், பிரிண்டர்ஸ் வாங்கும், எல்லாரும் வாங்கி அது புரியாதனால ட்ராப் பண்ணிடும்.
ஆனால் அன்னெசரி நம்ம இங்கே இருக்க பேண்ட்வித் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறோம். அன்னெசரி இந்த கம்ப்யூட்டரோட ப்ராசஸரை போய் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறோம். இது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ட்ராப் பண்ணிடும். ரிப்பா அப்படின்னா என்ன தெரியாது, ட்ராப் பண்ணிடும். ஸோ ஈவன் இப்போது ரிப்பே எனேபிள் பண்ணாத ரவுட்டருக்கு கூட அந்த அப்டேட் போகும். அது மட்டும் இல்லை, ஒரு பேட் கை இருந்தான நெட்வொர்க்கில் அவனுக்கும் உங்களுடைய அப்டேட் போகுது. அந்த பேட் கை என்ன தான் அப்டேட் இருக்குன்னு பார்க்கலான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து அவன் ஏதாவது செய்கிறதுக்கு அதுவே உதவியாக இருக்கும். இப்படி ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுனால இதெல்லாம் தான் டிஸ்அட்வான்டேஜ். மல்டிகாஸ்ட்னால் எப்படி தெரியுங்களா? மல்டிகாஸ்ட்னால் எப்படி, நான் தான் ஒரு ஸ்கூல் பிரின்ஸ்பால்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூலில் பிரின்ஸ்பால்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே அசம்பிளியில் நின்றுட்டுருக்குறீங்க, ஸ்கூல் அசம்பிளியில் எல்லாருமே நின்றுட்டுருக்கீங்க. நான் 10th standard students you supposed to come tomorrow for special class அப்படின்னு இந்த மெசேஜ் யாருக்கெல்லாம் போகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா கிளாஸும் நின்றுட்டுருக்குறாங்க, பட் 10th குரூப்புக்கு மட்டும்தான் போகுது இல்லையா? 10th standard மட்டும்தான் இதை சின்சியராக சீரியஸாக எடுத்துப்பாங்க. அதுவே ப்ராட்காஸ்ட் எப்படின்னா, அசம்பிளியில் எல்லோரும் நின்றுட்டுருக்கீங்க, நான் தான் ஸ்கூல் பிரின்ஸிபல் முன்னால் all supposed to come tomorrow at 10 o'clock. It's a special class. அதுக்கப்புறம் கீழே ஒரு சின்ன லைன், this is for 10th standard student. ஆனால் அனாவசியமாக என்ன பண்ணிட்டேன், எல்லாரையும் பீதி கிளப்பிட்டேன். எல்லா கிளாஸ் பசங்களும் அடாடாடா நாளைக்கு லீவ் நினச்சிருந்தோம், கிளாஸ் இருக்குன்ட்டாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் கடைசியாக ஒரு சின்ன லைன் வருது, இது 10th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும். இப்போ ப்ராட்காஸ்ட் என்னென்னா இந்த மாதிரி எல்லாருக்கும் அமுச்சிட்டு இது உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது மாதிரி. மல்டிகாஸ்ட் அப்படி கிடையாது. all 10th standard students you supposed to come tomorrow for special class. ஸோ ஆரம்பத்திலே சொல்கிறேன், 10th ஸ்டாண்டர்ட்ன்றதுனால மற்றவங்க எவனோ அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. 10th ஸ்டாண்டர்டுன்ற அந்த பர்டிகுலர் எந்த ரவுட்டருக்கெலாம் அப்டேட் போகணுமோ அந்த ரவுட்டருக்கெலாம் மட்டும்தான் அப்டேட் போகும். எல்லா ரவுட்டருக்கும் போகாது, எல்லா கம்ப்யூட்டருக்கும் போகாது. மல்டிகாஸ்ட் இஸ் குட் தென் ப்ராட்காஸ்ட். ஸோ வெர்ஷன் 2 என்ன பண்ணுதுன்னா, ஒரு மல்டிகாஸ்ட் அட்ரஸை யூஸ் பண்ணுது அப்டேட்ஸ் அனுப்புறதுக்கு. அப்படி அனுப்பும்போது ரிப் ரவுட்டர்ஸ் மட்டும்தான் அந்த அப்டேட்டை வாங்க முடியும். வேறு எந்த ரவுட்டரும் அந்த அப்டேட்டை வாங்க முடியாது. ரிப் எனேபிள் பண்ணப்பட்ட ரவுட்டர் மட்டும்தான் அந்த அப்டேட்டை லிசன் பண்ண முடியும், எடுக்க முடியும், வாங்க முடியும், வாங்கும். வேறு யாரும் வாங்காது, வேறு எந்த ரவுட்டரும் வாங்காது, வேறு எந்த பிசியும் அந்த அப்டேட்டை வாங்காது. இதுதான் மல்டிகாஸ்ட்க்கும் ப்ராட்காஸ்ட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல. அப்போது என்ன மல்டிகாஸ்ட் அட்ரஸ் வெர்ஷன் 2 யூஸ் பண்ணுதுன்னா 224.0.0.9 224.0.0.9 number 9 224.0.0.9 is the multicast address used by RIP version 2. இன்னொரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, RIP version 1 கிளாஸ் ஃபுல் ரவுட்டிங் ப்ரோட்டோகால், RIP version 2 கிளாஸ் லெஸ் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். கிளாஸ் லெஸ் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் அது என்ன கிளாஸ் ஃபுல் கிளாஸ் லெஸ்? கிளாஸ் ஃபுல் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் அட்வர்டைஸ் பண்ணும்போது சப்நெட் மாஸ்கெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணாது. கிளாஸ் ஃபுல் ரவுட்டிங் கிளாஸ் ஃபுல் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் அட்வர்டைஸ் பண்ணும்போது சப்நெட் மாஸ்கெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணாது. ஏன்னா அது கிளாஸ் ஃபுல்னால் என்னது, 10ன்னு தொடங்குதா, அது /8 டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் தீர்மானித்து வச்சிருச்சு. 192ன்னு தொடங்குதா, கிளாஸ் சி தீர்மானித்து வச்சிருச்சு. விஎல்எஸ்எம்மோ இல்லை சப்நெட்டிங்கோ பண்ணியிருந்தா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணாது, அட்வர்டைஸ் பண்ணாது. கிளாஸ் ஃபுல் ப்ரோட்டோகால். அதுவே கிளாஸ்லெஸ் ப்ரோட்டோகால் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும். ஈவன் இன்க்ளூடிங் யுவர் சப்நெட் மாஸ்க் அட்வர்டைஸ்மெண்ட் நடக்கும், நெட்வொர்க்கோடு போகும். அதுதான் கிளாஸ் லெஸ் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். சரி, இப்படி இந்த முக்கியமான டிஃப்ரென்ஸ் எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வேகமாக இந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கெலாம் ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட் கம்ப்யூட்டருக்கு இதுதான் ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறோம். 10.0.0.1
கேட்வே என்ன கொடுக்க போகிறேன்னா நான் இங்கே பார்த்தீங்கன்னா ரவுட்டருடைய அட்ரஸ் வந்து 10.3 அதானே கேட்வே கொடுக்கணும் கொடுத்துட்றேன் 10.0.0.3 IP config பார்த்தீங்கன்னா 10.0.0.1 10.0.0.3 தான் கேட்வே அடுத்து இது ஒரு கம்ப்யூட்டர் முடிச்சாச்சு அதே போல் அடுத்த கம்ப்யூட்டர் 10.0.0.2 10.0.0.3 கேட்வே வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு அதே போல் இதுக்கு ஐபி அட்ரஸ் கொடுப்போம் 30.0.0.1 30.0.0.3 30.0.0.2 30.0.0.3 ரைட் இப்போது ஐபி அட்ரஸ் பேசிக் ஐபி அட்ரஸ் பிசி கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு ரவுட்டர் வேகமாக கன்ஃபிகர் பண்ணி முடிச்சிடலாம் இதுக்கு ஹோஸ்ட் நேம் ரவுட்டர் 0ன்னு கொடுக்குறேன் ரவுட்டர் 0 ரவுட்டர் 0ல் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருக்குது ஒன்று 0/0 அதில் வந்து 10.0.0.3ன்ற அட்ரஸை கொடுக்கணும் இன்னொன்று வந்து 0/1 அதுக்கு வந்து 20.0.0.1 கொடுக்கணும் பை டிஃபால்ட் இட் இஸ் லாஜிக்கலி டவுன் நமக்கு தெரியும் ஒரு இன்டர்ஃபேஸும் செக்யூரிட்டி ரீசனுக்காக டவுனாக இருக்கும் ரவுட்டர் அப்பாக தான் இருக்குது பட் இன்டர்ஃபேஸ் டவுனாக இருக்கும் நம்ம நோ ஷட் டவுன் கொடுக்கணும் ஸோ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 நோ ஷட் டவுன் இன்டர்ஃபேஸ் அப் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம் க்ரீன் ஆகிட்டுருக்கும் க்ரீன் ஆகிட்டே இருக்குது இதுவும் கொஞ்சம் நேரத்துக்கு க்ரீன் ஆகும் லைன் ப்ரோட்டோக்கால் வந்துச்சுன்னா இப்போ கொடுக்க வேண்டிய ஐபி அட்ரஸ் 10.0.0.3 ஐபி அட்ரஸ் சேர்த்து எழுதக்கூடாது ஐபி கொஞ்சம் இடம் விட்டு அட்ரஸ் 10.0.0.3 சப்நெட் மாஸ்க் கட்டாயம் எழுதி தான் ஆகணும் சப்நெட்டிங் பண்ணுறோமோ இல்லையோ சப்நெட் மாஸ்க்கை எழுதி தான் ஆகணும் எழுதியாச்சு அடுத்த இன்டர்ஃபேஸ்க்கு போகணும்னா எக்ஸிட் அனுப்பணும் எக்ஸிட் டைப் பண்ணிவிட்டு குளோபல் கன்ஃபிகரேஷன் மோடு போயிட்டு இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0.1க்கு போகலாம் இல்லைனா இப்படியே கூட டைப் பண்ணலாம் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1க்குள்ளே போயாச்சு இங்கே போயிட்டு பின்னாடி நோ ஷட் டவுன் கொடுக்கணும் நோ ஷட் டவுன் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஸ்டேட் டு அப்புன்னு வந்துச்சு ஆனால் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 2 முறை வந்துச்சு சேஞ்ச் ஸ்டேட் டு அப்பு லைன் ப்ரோட்டோக்காலும் அப்புன்னு வந்துச்சு ஆனால் இங்கே ஏன் லைன் ப்ரோட்டோக்கால் அப்புன்னு வரல காரணம் என்னென்னா இதுதான் இங்கே பாருங்கள் இங்கே நான் நோ ஷட் டவுன் கொடுக்கும் போது உடனே இது ரெண்டும் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா இது அப்பாக இருக்குது சுவிட்சில் பை டிஃபால்ட் எல்லா இன்டர்ஃபேஸும் அப்பாக இருக்கும் அப்போ லைன் ப்ரோட்டோக்கால் ஓட ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இங்கே நான் நோ ஷட் டவுன் கொடுத்தும் இந்த இன்டர்ஃபேஸ் அப்போ ஆகலை என்னன்னா நான் நோ ஷட் டவுன் கொடுத்ததுனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி அப்பாச்சு ஆனால் லைன் ப்ரோட்டோக்கால் அப்பா ஆகலை ஏன்னா அடுத்த ரவுட்டரில் நீங்கள் நோ ஷட் டவுன் கொடுத்தீங்கன்னா தான் ப்ரோட்டோக்கால் வந்து அப்பாக முடியும் ரெண்டும் பேச முடியும் இதை நீங்கள் நோ ஷட் டவுன் கொடுக்கலன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி அப்புன்னா என்னது நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸை நோ ஷட் டவுன் கொடுத்துட்டீங்க ஆனால் ப்ரோட்டோக்கால் அதுவாகவே அப்பாக வேண்டியது அது அப்பா ஆகாது எப்போ அப்பாகும் அடுத்த முனையில் இருக்கிற நபர் நோ ஷட் டவுன் கொடுத்தா தான் அது அப்பாகும் புரியுதுங்களா இப்போ பாருங்கள் நான் அடுத்த ரவுட்டருக்கு போகிறேன் இங்கே ஐபி அட்ரஸ் கூட கொடுக்கல நான் அடுத்த ரவுட்டருக்கு போகிறேன் host name r0_1
சாரி R1 இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/0. இங்கே நோ ஷட்டவுன் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் 2 லைனும் வரும். அட்மினிஸ்ட்ரேட்லி அப் ஆயிடுச்சு, லைன் ப்ரோட்டோக்கால் அப் ஆயிடுச்சு. எப்படி இங்கே அப் ஆயிடுச்சுன்னா அடுத்த சைட் நம்ம முன்னாலே அப் பண்ணி விட்டுருந்தோம். ஸோ லைன் ப்ரோட்டோக்கால் ஓட ஆரம்பிச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் லைன் ப்ரோட்டோக்கால் அப்புன்னு பார்க்கலாம், ரவுட்டர் 0லையும். ஸோ லைன் ப்ரோட்டோக்கால் அப் ஆகணும்னு சொன்னால் 2 பக்கமும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி அப்பாக இருந்தால் தான் ப்ரோட்டோகால்ஸ் அப் ஆக முடியும், ரன் ஆக முடியும். இது புரிஞ்சுதுங்களா? இல்லை தெளிவாக புரியல கேளுங்க. சரி, இப்போது இதுக்கு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஐபி அட்ரஸ் 20.0.0.1. ரைட். இப்போ ஐபி அட்ரஸ்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இந்த ரவுட்டரில் ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் கொடுத்துட்டோம். நான் இப்போ இங்கேருந்து பிங் பண்ண இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் பிங் ஆகுமா? இங்கேருந்து பிங் பண்ண இந்த கம்ப்யூட்டர்ஸ் பிங் ஆகுமா? பிங் ஆகுங்களா? ரவுட்டர்லேருந்து இந்த பிசிஸ்க்கு பிங் ஆகுமா? ஆகணும், கட்டாயம் ஆகணும். பிங் பண்ணிவிடுவோம். பிங் 10.0.0.1 பிங் ஆகுது. பிங் 10.0.0.2 பிங் ஆகுது. ஸோ ரவுட்டிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஷோ ஐபி ரவுட் 2 ரவுட்ரு இந்த ரவுட்டிங் டேபிளில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட், இது தன்னால் வரும். இன்டர்ஃபேஸில் ஐபி அட்ரஸை கொடுத்தோம்னா ரவுட்டிங் டேபிளில் ரவுட் தன்னால் வந்துடும். வந்துடுச்சு. 10 நெட்வொர்க்குக்கு ரவுட்ருக்கு, 20 நெட்வொர்க் ரவுட்ரு. 10 நெட்வொர்க் எப்படி போகணுமா? 10 நெட்வொர்க் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/0 வழியாக போகணுமா? அது டைரக்ட்லி கனெக்டட். 20 நெட்வொர்க் எப்படி போகணுமா? ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/1. அதுதானே இருக்குங்க. ஆமாம், 20 நெட்வொர்க் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/1, 10 network fast. So this is what called as routing table. It shows the direction via which the packet should go for a destination. ஒரு குறிப்பிட்ட டெஸ்டினேஷன் போகணுன்னா எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக போகணும் அதை காமிக்கிறது தான் ரவுட்டு. அதுதான் என்ன சொல்கிறோம், எப்படிங்க இந்த ரோடு எப்படிங்க போகிறது, இமயமலைக்கு எப்படிங்க போகுது, இந்த வழியாக போங்க, டைரக்ஷன் காமிக்கிறாங்களா, அது பேர் தான் ரவுட்டுங்கிறோம். அதுதான் வழி. ஸோ வழி இப்படி தான் இருக்கும். ரவுட்டிங் டேபிள்னால் என்ன, ஒரு வழி இந்த குறி போர்டுகள்னு சொல்லுவாங்கள்ல ரோட்லலாம், சிக்னல் இது இவ்வளோ தூரம், இத்தனை கிலோமீட்டர் இந்த டைரெக்ஷன், அந்த மாதிரி 10 கிலோமீட்டர்ஸ் 10 நெட்வொர்க் இந்த டைரெக்ஷன், 20 நெட்வொர்க். சரி, இப்போ ரவுட்டர் 1 ரெடி ஆயிடுச்சு. ரவுட்டர் 2 நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு ரவுட்டராக போயிட்டு ஐபி அட்ரஸை கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி நோட் பேட் யூஸ் பண்ணலாம். எனேபிள் கன்ஃபிக், ஏன்னா இது தானே எல்லா ரவுட்டர்லையும் டைப் பண்ண போகிறீங்க. இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/0 நோ ஷட் டவுன். இது நான் ரவுட்டர் 1க்கு எழுதுகிறேன். ரவுட்டர் 0 முடிஞ்சாச்சு, ரவுட்டர் 1க்கு நான் எழுதிட்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நோ ஷட் டவுன் கொடுத்து அப் பண்ணோம். அப்புறம் ஐபி அட்ரஸ் கொடுக்கணும் இல்லையா? ஐபி ஸ்பேஸ் அட்ரஸ் 20.0.0.2 255.0.0.0 interface fast ethernet 0/1 no shutdown IP address. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன IP address கொடுக்கணும் இங்கே? ரவுட்டர் வெரி நைஸ். 255.0.0.0 அவ்வளோதான். இப்போது எண்டு கொடுத்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் மோடுக்கு வந்துடும். ரைட்டு மெமரி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். இல்லை காப்பி ரன் ஸ்டார்ட். பாருங்கள், இப்படி ஒரு ரவுட்டருக்கு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அடுத்த ரவுட்டர்லேருந்து அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். முடிஞ்சு, அவ்வளோதான். கன்ஃபிகரேஷன் முடிஞ்சு. எவ்வளோ வேகத்தில் முடிஞ்சிச்சு பாருங்கள். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப்
பார்த்தீங்களா ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிடுச்சு. நான் கேட்குறேன் இது ஏன் டவுனாக இருக்குது? வெரி நைஸ். அந்த சைடு அப் ஆகல இல்லையா? இப்போது அது அப் அண்ட் டவுன். இப்போ ரொம்ப ஈஸி. இப்போ ரவுட்டர் 2க்கு எழுதணும்னா ஃபாஸ்ட் 3.0.0ல் நான் இதை மட்டும் மாற்றணும். என்ன மாற்றணும்? இங்கே 30.0.0.2 இங்கே என்னது 40. அவ்வளோதான். இதை நான் பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். இன்னொன்று என்ன மிஸ்ஸிங்னா ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும். இருங்க, ஹோஸ்ட் நேம் கொடுத்துடலாம். ஹோஸ்ட் நேம் வந்து என்னது? RO_2. இவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக கன்ஃபிகர் பண்ணிட்டுப்பாங்க. ஒரு ரவுட்டருக்கு நம்ம நோட் பேடில் ஒழுங்காக எழுதணும்னா அடுத்த ரவுட்டரில் இருந்து அதையே ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டே போயிடலாம். பாருங்க, பேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபினிஷ்ட். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் வந்துடுச்சு. இப்போ 40க்கு ஏன் டவுனாக இருக்குன்னா அதே ரீசன் தான். ரவுட்டர் 3 இன்னும் முடியலை. ரவுட்டர் 3 முடிச்சு விட்ருவோம். ஸோ ரவுட்டர் 3னா இந்த இடத்துல 3 போட்டுருங்க. ஃபாஸ்ட் 3.0/0ல் என்ன இருக்குன்னா 30.3 இருக்குது. ஓஹோ, இங்கே 30 நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? 30 முன்னாலே யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே என்ன பண்ணோம்னா 50 யூஸ் பண்ண போகிறோம். சேஞ்ச் இல்லையா? வேறு வேறு நெட்வொர்க் தான் இருக்கணும். 50 நல்ல வேலை பார்த்தோம். இப்போ இந்த கம்ப்யூட்டர்லேயும் 50 மாற்றிடுவோம். ஸோ இலங்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் ஸ்பான்சராக மாறிட்டீங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். சரி, இப்போ இது ரவுட்டர் 3க்கு எழுதுகிறோம். ஃபாஸ்ட் 3.0/1 வந்து 40.2 இங்கே. ஃபாஸ்ட் 3.0/0 வந்து 50.3. காப்பி, பேஸ்ட் பண்ணுறோம். முடிஞ்சு. ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சுப்பாங்க. நோட் பேடை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா, ஈஸியாக இருக்குதா? வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். பரவாயில்ல. நீங்கள் ஆரம்பத்தில் எங்கிட்ட பேசின பாலாக்கும் இப்போ பேசுகிற பாலாக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறையா நீங்கள் ப்ரொடக்ஷனை கற்றுட்டுருக்குறீங்க. சூப்பருங்க. இப்போது இங்கேருந்து பிங் பண்ணுமா 50.0.0.1 பிங் பண்ணி தான் ஆகணும். பிங் ஆகுது. 50.0.0.2 பிங் ஆகுமா? ஆகும். சரி, இப்போது 50.1லேருந்து 10.1 பிங் ஆகுமானா ஆகாது. ஏன் ஆகாதுன்னா இந்த ரவுட்டர்ஸ்க்கு ரவுட் தெரியாது. பாருங்கள், ஷோ ஐபி ரவுட். இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் 40-50 மட்டும்தான். 10-20 30 தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் சொன்ன மாதிரி இந்த டோபாலஜியில் எத்தனை நெட்வொர்க் இருக்குன்னா 5 நெட்வொர்க்ஸ் இருக்குது. 5 நெட்வொர்க்குக்கும் ரூட் இருக்கான்னா இல்லைங்க. 2 நெட்வொர்க்குக்கு தான் ரூட் இருக்குது. இன்னொரு 3 நெட்வொர்க்ஸ்க்கு ரூட்டு மிஸ்ஸிங்கு இல்லையா? அதை நம்ம ஸ்டாட்டிக்காகவும் கொடுக்கலாம், டிஃபால்ட் ரூட்டர் எழுதலாம், டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் எழுதலாம். ஸ்டாட்டிக்கு டிஃபால்ட் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் இருக்கும். டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் எனேபிள் பண்ண போகிறோம். எனேபிள் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ரவுட்டரில் 40-50 இருந்துச்சுன்னா அதை மட்டும்தான் எனேபிள் பண்ணணும். மற்ற நெட்வொர்க்கை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. இங்கே ரவுட்டர் ரிப் போட்டால் ரவுட்டருக்கு ரிப்புக்குள்ளே போயிட்டோம். அந்த ரிப்புக்கு சொல்கிறோம், ரிப் நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் 40 நெட்வொர்க் மற்றும் 50 நெட்வொர்க். இவ்வளோ தான். இதுக்கு மேலே எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த ரவுட்டருக்கு என்ன தெரியும்
அதை மட்டும்தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண சொல்லணும். அடுத்தது இதே போல் நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும்? பார்க்குறீங்க இல்லையா, அதை கொடுக்கணும். நெட்வொர்க் அவ்வளோதான், இப்போ எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ரவுட்டருக்கு சொல்லுங்கள். இங்கே 20 and 30 இருக்குது. நெட்வொர்க் 30. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் 0. ரவுட்டர் 0க்கு என்ன பண்ணோம்? ஃபஸ்ட் என்னென்ன ரவுட் இருக்குன்னு பார்க்கலாம். ஷோ ஐபி ரவுட் 2 ரவுட்ஸ் இருக்குது, 10 and 20. இப்போது ரவுட்டர் ரிப் நெட்வொர்க் 20. அவ்வளோதான், ரிப் எனேபிள் ஆயாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் டைப் பண்ணும்போது 2 நெட்வொர்க் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்க, அதே ஷோ ஐபி ரவுட் போடுறேன், எல்லா ரூட்டும் வந்துடுச்சு. இப்போது என்னென்னலாம் இதில் தெரியுது பார்க்கலாம். என்ன சொல்லுது, கொஞ்சம் நான் இதை கீழே இறக்கிறேன். படம் தெரியுது இல்லையா, படமும் தெரியுது பின்னால். சரி, 30 வந்து 1 hop அவே. பாருங்கள், ரவுட்டர் 1க்கு ரவுட்டர் 0க்கு 30 1 hop அவேனா என்ன? 1 ஜம்ப்பு. இங்கே ஒரு ஜம்ப் பண்ணால் 30 வராது, வருது. கரெக்டு தான் இல்லையா? 40 வந்து 2 ஜம்ப்பு, அதாவது இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, அப்புறம் இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணால் 40 வந்துடுது இல்லையா? 50 வந்து 3 ஜம்ப்ஸ், 3 ஹாப்ஸ். இங்கேருந்து 1, இங்கேருந்து 1, இங்கேருந்து 1, 50 இங்கே இருக்குது. ஸோ இப்படி மெட்ரிக்கு, இதுதான் மெட்ரிக். ஹாப் கவுண்ட் தான் மெட்ரிக் ரிப்புக்கு. என்ன காமிக்குதுன்னா, இது டிஸ்டன்ஸ் வெக்டார் ப்ரோட்டோக்கால். இது வந்து என்ன பண்ணுது, டிஸ்டன்ஸை சொல்லுது. இது என்ன டிஸ்டன்ஸ்? 3 ஹாப் டிஸ்டன்ஸ். இது என்ன டிஸ்டன்ஸ்? 2 டிஸ்டன்ஸ், 1 டிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லை, டைரக்ஷனையும் காமிக்குது. அதனால தான் அது டிஸ்டன்ஸ் வெக்டார்னா டைரக்ஷன் இல்லையா? ஃபாஸ்ட் எத்தனை? 0 1 டைரக்ஷனில். இந்த ரவுட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 டைரக்ஷன், 0 0 டைரக்ஷன், 0 1 டைரக்ஷன். இந்த நெட்வொர்க்குக்கெலாம் போகணும்னா 0 1 டைரக்ஷனில் போகணும். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸையும் சொல்லுது, டைரக்ஷனையும் சொல்லுது. அதனால தான் இது பேர் டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோக்கால். ஆமாம், இது என்னது? 120 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ். இதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். இப்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ்னால் என்னென்னா, ஒரு ரவுட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரவுட்டர் வந்து பல நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். பல நெட்வொர்க் இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆகிருக்குது. இந்த ரவுட்டரில் வந்து ரவுட்டர் ஏல வந்து நீங்கள் OSPF எனேபிள் பண்ணியிருக்கிறீங்க, ரிப் எனேபிள் பண்ணியிருக்கிறீங்க, EIGRP எனேபிள் பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் ஸ்டாட்டிக் ரவுட்டும் வச்சுருக்கிறீங்க. சரிங்களா? ஸோ ஸ்டாட்டிக் ரவுட்டு சொல்லுது, இந்த ஆல்ஃபா பீட்டா காமா எப்சிலோன் இந்த நெட்வொர்க்குக்கு போகணும்னா இந்த வழியாக போ, அதாவது இதுக்கு E0ன்னு இப்போ E0 வழியாக போகணும். ஸ்டாட்டிக் ரவுட்டர் எழுதியிருக்கிறீங்க. EIGRP சொல்லுது ஆல்ஃபா பீட்டா காமா எப்சிலோன் போகணும்னா E1 வழியாக போ அப்படின்னு சொல்லுது. ரிப் சொல்லுது E2 வழியாக போ, ஆல்ஃபா பீட்டா காமா எப்சிலோன் போனால் E2 வழியாக போன்னு சொல்லுது. OSPF என்ன சொல்லுது? E3 வழியாக போன்னு சொல்லுது.
இப்போ இந்த ரவுட்டர் எது வழியாக பேக்கெட் அனுப்புறது? ஒவ்வொன்றும் சொல்லுது. நீங்கள் ஸ்டாட்டிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இது வழியாக போ, E0 வழியாக போ, ஆல்ஃபா பீட்டா காமா எப்சிலோன். நீங்கள் இந்த ப்ரோட்டோக்கால் எல்லாத்தையும் ஒன்றா ஒரே ரவுட்டரில் எனேபிள் பண்ண முடியும்னா எனேபிள் பண்ண முடியும். எனேபிள் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா ஒரு குழப்பம் இங்கே இருக்குது. ரவுட்டர் ஏல பல சோர்ஸ் கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வருது ஆல்ஃபா பீட்டா காமா எப்சிலோன் போகிறதுக்கு. எல்லாமே ஒரே மாதிரி சொன்னால் பரவாயில்லை, எல்லாமே வேறு வேறு சொல்லுது, வேறு வேறு டைரக்ஷன் சொல்லுது. ஓஎஸ்பிஎஃப் சொல்லுது E3 வழியாக போகணும், ரிப் சொல்லுது E2 வழியாக போகணும், ஓஎஸ்பிஎஃப் சொல்லுது E3 வழியாக போகணும், EIGRP சொல்லுது E1 வழியாக, ஸ்டாட்டிக் ரவுட் வந்து E0 வழியாக நீங்கள் எழுதியிருக்கீங்க. இப்போ ஏதாவது ஒரு வழியாக தான் போய் ஆகணும். நீங்கள் ஏதோ ஒரு அட்ரஸ் கேட்குறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரெக்ஷன் சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் எல்லா டைரெக்ஷன்லேயும் உங்கள் உடம்பை பிச்சு அனுப்ப முடியாது. ஏதாவது ஒரு வழியில் தான் நீங்கள் போய் ஆகணும், ஏதாவது ஒன்றை நம்பி ஆகணும். அந்த முடிவு பண்ணுறதுக்கு தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வருது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூ, நம்பர். இந்த நம்பர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மாலராக சின்னதாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது, அவ்வளோக்கு அவ்வளோ ட்ரஸ்டட். இப்போ ஸ்டாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் வந்து 1ங்கிற நம்பர். இதோட சின்னதாக ஏதாவது இருக்க முடியுமானா இருக்க முடியும், 0. அது எதுக்குன்னா கனெக்டட், டைரக்ட்லி கனெக்டடுக்கு. சரிங்களா? டைரக்ட்லி கனெக்டடாக ரொம்ப ரொம்ப நம்புவீங்க, ஸ்டாட்டிக் ரூட்டை விட நம்புவீங்க. ஏன்னா ஸ்டாட்டிக் ரூட்டை எழுதுறது கூட சில சமயம் தப்பாயிடலாம், ஆனால் டைரக்ட்லி கனெக்டட் தப்பாகாது இல்லையா? ரவுட்டர் சொல்லும் 10 தானே கனெக்ட் ஆகிருக்குது இது வழியாக, நான் இது இப்படியே போய்க்கிறேனே. ஸ்டாட்டிக் ரவுட் வந்து வேறு வழியாக சொன்னால் கூட போகாது. டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிறதுக்கு 0, தட் இஸ் மோர் ட்ரஸ்டட். ஸ்டாட்டிக் ரவுட்டுக்கு 1. EIGRP பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 90. OSPF பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 110. RIP 120. இப்படி தான் இருக்குது. இப்போ எல்லா ப்ரோட்டோக்காலும் ஸ்டாட்டிக் ரவுட்டு எல்லாமே நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைரக்ட்லி கனெக்டடு முக்கியத்துவம் கொடுக்கும். டைரக்ட்லி கனெக்டடு இல்லைன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டு இல்லைன்னா இது 3 எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இது. இப்போ இந்த டோபாலஜியில் சொல்லுங்கள், இந்த எக்ஸாம்பிளில் 3 ப்ரோட்டோக்கால் எனேபிள் பண்ணியிருக்கிறேன். எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக பேக்கெட் போகும்? அதாவது E1 வழியாக போகும் இல்லையா? E1 வழியாக போகும் ஆல்ஃபா பீட்டா. அப்போ அந்த டிசிஷன் மேக்கிங்க்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ். நம்ம சொன்னோம் ரிப்புக்கு வந்து 120ன்னு பார்க்கலாம். 120 தான் இருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே ஆமாம் 120 தான் இருக்குது இல்லையா? 120 தான் இருக்குது. என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருது பாருங்கள். 120 ஹாப் கவுண்ட்டு, நெக்ஸ்ட் ரவுட்டருடைய அட்ரெஸ்ஸு. அந்த நெக்ஸ்ட் ரவுட்டருக்கு போனோம்னா எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக போகணும். ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷனும் இருக்கிறதுனால ரவுட்டர் ரிக்ரெஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருக்குங்களா? ஸ்டாட்டிக் ரவுட்டர் சொல்லும் போது நான் ரவுட்டர் ரிக்ரெஷன் என்னன்னு சொன்னேன். திருப்பி ஒரே ரவுட்டருக்கு ரவுட்டிங் டேபிளில் பார்க்குறது தான் ரவுட்டர் ரிக்ரெஷன். செக் பண்ண போகிறோம். லெட்ஸ் செக் தி நெக்ஸ்ட் ரவுட்டர். இங்கே பார்க்கலாம். ஷோ ஐபி ரவுட். இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லுது 10 நெட்வொர்க்கு 1 ஹாப் அவே. கொஞ்சம் கீழே இறக்கி காமிக்கிறேன். 10 நெட்வொர்க் 1 ஹாப் அவே. ஆமாம், ரவுட்டர் 1க்கு வந்து 10 நெட்வொர்க் 1 ஜம்ப் பண்ணால் 10 நெட்வொர்க் கிடைக்கும். அது இந்த கேட்வேயில் இருக்குது, 20.0.0.1 இருக்குது. இந்த டைரெக்ஷனில் ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0 டைரெக்ஷனில். அதே 40-50 பார்த்தீங்கன்னா 0-1 டைரெக்ஷனில் இருக்குது. 40ங்கிறது 1 ஹாப் அவே, 50ங்கிறது 2 ஹாப் அவே.
இப்படி இருக்குது. அதனால தான் இது டிஸ்டன்ஸ் வெக்டர்ங்கிறோம். இப்போ நான் ஒரே ஒரு நெட்வொர்க்கை மட்டும் எடுத்துக்க விரும்புகிறேன். 10 நெட்வொர்க்கை மட்டும் எடுத்துங்க. எல்லா நெட்வொர்க்கும் எடுத்து எல்லாத்தையும் மண்டை போட்டு குழப்ப வேண்டாம். ஒன்று பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அதே மாதிரி தான் எல்லாமே இல்லையா? இப்போ 10 நெட்வொர்க் வந்து ரவுட்டர் 0 தான் கொடுக்குது. ரவுட்டர் 0 தானே அட்வர்டைஸ் பண்ணுது 10. ஆமாம், அது அட்வர்டைஸ் பண்ணும் போது எப்படி அட்வர்டைஸ் பண்ணது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு debug IP RIP. இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க எவ்ரி 30 செகண்ட் இது என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுதுன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரைட், எனக்கு போதுமான அளவுக்கு வந்துடுச்சு. அதனால் ஸ்டாப் பண்ணிடுறேன். யூ ஆல்னா அன்டீபக் ஆல், டீபக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நீங்கள் எதை பார்க்கக்கூடாதுன்னா இதை பார்க்கக்கூடாது. ஏன்னா இது எது வழியாக போகுது? 10.3 வழியாக போகுது, கீழே போகுது. நான் சொன்னேன் இல்லையா, வெர்ஷன் 1 வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்க்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அனுப்போம். இது ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் தானே அனுப்போம். எல்லா நெட்வொர்க் இன்ஃபர்மேஷனும் கம்ப்யூட்டருக்குலாம் அனுப்பிச்சுட்டுருக்கு. கம்ப்யூட்டருக்குலாம் எதுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தேவையே கிடையாது. இந்த 10.3 வழியாக கீழே அனுப்பின்னு இருக்குது. சென்டிங் என்னன்னு சொல்லுது? 20 1 ஹாப் அவே, 30 2 ஹாப் அவே, 43 ஹாப் அவே, 54 ஹாப் அவேன்னு இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே அனுப்பிச்சுட்டு இருக்குது. அது நமக்கு கவலை இல்லாத தேவையில்லாத விஷயம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். வெர்ஷன் 1 அப்டேட்டை 20.1 வழியாக அனுப்புது. அதாவது அடுத்த ரவுட்டருக்கு, ரவுட்டர் 1க்கு அனுப்புது. என்னென்னு அனுப்புது? 10 வந்து உனக்கு 1 மெட்ரிக் அப்படின்னு சொல்லுது. அது எனக்கு 1 மெட்ரிக்னு சொல்ல, எனக்கு 10 மெட்ரிக். 10 எவ்வளோ? 0 மெட்ரிக். ஏன்னா டைரக்ட்லி கனெக்டட். 10 வந்து எனக்கு டைரக்ட்லி கனெக்டட். அது அடுத்த ரவுட்டர் யாருன்னு இந்த ரவுட்டருக்கு தெரியாது. அப்படியே அனுப்புது, இந்த அட்ரஸ்க்கு அனுப்புது. யார் வாங்கினீங்கனாலும், நான் அனுப்புகிறத யார் வாங்கினீங்கனாலும் நீங்கள் தான் எனக்கு அடுத்த ரவுட்டர். அப்போ உங்களுக்கு என்ன மெட்ரிக்னா 1 மெட்ரிக். அதாவது நெய்பருக்கு என்ன மெட்ரிக் இருக்கணுன்றத இந்த ரவுட்டரே தீர்மானித்து அனுப்புது. பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுட்டரில் நீங்கள் அதை பார்க்கலாம். 10 நெட்வொர்க் 1 ஹாப் அவே. இந்த 1 ஹாப் டிசைட் பண்ண ரவுட்டர் எதுனா இது கிடையாது. இது ரவுட்டர் 1 டிசைட் பண்ணதில்லை. இது ரவுட்டர் 0வே டிசைட் பண்ணி அனுப்பியது. புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் லேர்னிங் பை ரூமர். நெய்பர் என்ன கொடுக்குறானோ அதுதான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அது கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம், வேறு வழி இல்லை. அதுதான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போது ரவுட்டர் 1 எப்படி அனுப்புதுன்னு நான் பார்க்கலாம். debug IP RIP. இப்போ ரவுட்டர் 1 என்ன பண்ணுன்னா, எனக்கு 1, அப்போ யார் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு 2ன்னு அனுப்போம். எது வழியாக அனுப்போம்? ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0.1 வழியாக அனுப்போம். அதை மட்டும் பார்க்கலாம். ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0.1 மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்க வேணாம். ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0.1 வழியாக என்ன பண்ணுது? 10 வந்து 2 ஹாப் அவேன்னு அனுப்புது. கரெக்டு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுட்டரில் சொல்லும். அடுத்த ரவுட்டரில் காமிக்கிறேன் பாருங்க. ஷோ ஐபி ரவுட். இது பாருங்கள், 10 வந்து 2 ஹாப் அவே. 2 ஹாப் அவே. இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாருன்னா ரவுட்டர் 1. ரவுட்டர் 1 அனுப்பும் போதே யார் இதை பெற்றுக்கொண்டாலும் உங்களுக்கு 10 வந்து 2 ஹாப் அவே, 20 வந்து 1 ஹாப் அவே. ஏன்னா 20 எனக்கு டைரக்ட்லி கனெக்டட். நீங்கள் யார் இந்த டைரெக்ஷனில் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு 1 ஹாப் அவே. அடுத்தது, ஸோ இந்த ரவுட்டர் வந்து 2 ஹாப் அவேன்னு இருக்கிறதுனால இது அடுத்த ரவுட்டருக்கு என்னென்னு கொடுக்கும்னா 3ன்னு கொடுக்கும். அதனால தான் when I type show IP route here,
show IP route, I can see 3 here. சரி, அடுத்த லெவலுக்கு போவோம். இப்போ இது என்னது? இது டைமருங்க. டைமர் நான் சொன்னேன் இல்லையா, எவ்ரி 30 செகண்ட் அது அப்டேட்டை அனுப்பும், இது வாங்கும் அப்படின்னு. அதை தான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். இப்போ 11 காமிக்குதா? 11, 16, 17, 18 பார்க்குறீங்க இல்லையா அந்த டைமரை? நான் ஒவ்வொரு முறையும் ஷோ ஐபி ரவுட் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது. பாருங்க, ரொம்ப முக்கியமான 00 ஆயிடுச்சு. ஏன் 00 ஆயிடுச்சுன்னா அப்டேட் வந்துருச்சுன்னு அர்த்தம். எவ்ரி 30 செகண்ட் நெய்பர்கிட்ட அப்டேட் வரும் இல்லையா? அதனால் 30க்கு மேலே அது போகாது. 30க்கு மேலே போயிடுச்சுன்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். பாருங்கள், 15, 16, 17, 19, 20, 21, 23, 24, 25, 20. ஓகே, வந்துருச்சு அப்டேட். ஸோ வேலிட் ரவுட்ஸுன்ட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இன்டர்ஃபேஸில் போய்ட்டு சுவிட்சில் 03 இன்டர்ஃபேஸை போய் ஷட் டவுன் பண்ண போகிறேன். சரிங்களா? சுவிட்சில் ஃபியூச்சர் ரவுட்டர் மாதிரி தான். எனேபிள் கன்ஃபிக் டி இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் த்ரெட் 0/3 ஷட் டவுன். இதை ஷட் டவுன் பண்ண உடனே என்ன ஆச்சு பாருங்கள், லைன் ப்ரோட்டோக்கால் டவுன் ஆயிடுச்சா? அப்போது இந்த ரவுட்டரில் ஷோ ஐபி ரவுட் போட்டிங்கன்னா 10 காணாமல் போயிடுச்சு. உடனே காணாமல் போயிடுச்சு. ஏன்னா டைரக்ட்லி கனெக்டட். ரொம்ப முக்கியமானது, டைரக்ட்லி கனெக்டட்ன்றதுனால உடனே காணாமல் போயிடும். ஏன்னா இது ரிப் மூலிமா லேர்ன் பண்ணதில்லை. சரியா? புரியுதுங்களா? அடுத்த ரவுட்டரில் போய் பார்ப்போம். ஷோ ஐபி ரவுட் பாருங்கள், இந்த 10 பாசிபிளி டவுன் ஆயிடுச்சு. இப்போ என்ன தெரியுமா விஷயம், இது 180 செகண்டு வெயிட் பண்ணியிருக்கணும். இது 180 செகண்ட் வெயிட் பண்ணல. என்ன தெரியுமாச்சு, நான் இங்கே ஷட் டவுன் பண்ணதுனால இந்த ப்ரோட்டோக்கால் இன்டிமெண்ட் பண்ணிடுச்சு. இப்போ லைன் ப்ரோட்டோக்கால் ஆகிடுச்சு. ஆக்சிடென்டலாக டவுனாக இருந்துச்சுன்னா இது உடனே பாசிபிலிட்டி டவுன் வராது. 180 செகண்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பாசிபிலிட்டி டவுன் வரும். சரி, ரொம்ப நல்லது. பாசிபிலிட்டி டவுன் இருக்கட்டும். இப்போ டீபக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த 10 நெட்வொர்க்கை பற்றி அடுத்த ரவுட்டருக்கு என்ன சொல்லுது பாருங்கள். இங்கேயும் பாசிபிலிட்டி டவுன் இருக்கும். எப்படி இந்த பாசிபிலிட்டி டவுன் வந்துச்சுன்னா பாருங்கள், 16 ஹாப். 10 நெட்வொர்க் வந்து 16 ஹாப்னு சொல்லுது. இது பேர் தான் ரவுட் பாய்சனிங். சரிங்களா? 10 நெட்வொர்க் வந்து 16 ஹாப் சொல்லுது. இது பேர் தான் ரவுட் பாய்சனிங். இந்த இன்ஃபர்மேஷனை பாசிபிளி டவுன் முடிவு பண்ணப்போ ரவுட்டர் 0 கிட்டேயும் போய் சொல்லியிருக்கோம். அது பேர் தான் பாய்சன் ரிவர்ஸ். இது ரவுட் பாய்சனிங். இந்த டைரெக்ஷன் பொறுத்து ஸ்ப்ளிட் ஹாரிசனை ஓவர் கம் பண்ணி போச்சுன்னா அது ரவுட் பாய்சனிங். அந்த ஸ்ப்ளிட் ஹாரிசனை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் முன்னாலே. எந்த வழியாக ஒரு ரவுட்டர் வாங்குகிறோமோ அந்த வழியாகவே அந்த ரவுட்டை அட்வர்டைஸ் பண்ணாது. அந்த ஸ்ப்ளிட் ஹாரிசன் எனேபிள் ஆகிருக்குதான் நான் காமிக்க விரும்புகிறேன். ஷோ இன்டர்ஃபேஸ், சாரி நாட் இன்டர்ஃபேஸ், ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஹாரிசன் இஸ் எனேபிள்டு. இது நீங்கள் ரிப் எனேபிள் பண்ணுறதுனால எனேபிள் ஆகிறது கிடையாது. சாதாரணமாகவே எல்லா இன்டர்ஃபேஸ்லேயும் எனேபிள் ஆகி இருக்கும். ரிப் எனேபிள் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஸ்ப்ளிட் ஹாரிசன் ஏற்கனவே எனேபிள் ஆகி தான் இருக்கும். ரிப்புக்கு இது சாதகமாக அமையுது. இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கனாலும் ரிப்புனால லூப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி? மேக்ஸிமம் ஹாப் அது சப்போர்ட் வந்து 15 தான் இல்லையா? 15 ஹாப் தான். லூப் ஆச்சுன்னா 15 டைம்ஸ் தான் சுற்றும். 16 வரும்போது ஒவ்வொரு முறை சுற்றும் போது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஹாப் கவுண்ட்டு. 16 வரும்போது என்ன ஆகும்? பாய்சன் ஆகிடும். ரூட் பாய்சன் ஆகி ரூட் தூக்கிடும். பாருங்கள், ரூட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உடனே பாசிபிளி டவுன் வரும். பாசிபிலிட்டி டவுன் ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன ஆகும்? ரூட்டு தூக்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டே இருக்காது. இன்னும் பாசிபிலிட்டி டவுன். இது வந்து சிமுலேட்டர், அதனால் இன்னும் வச்சுன்னு இருக்குது. ஆனால்
ரியல் ரவுட்டரில் 60 செகண்டுக்கு மேலே இது வச்சுட்டு இருக்காது. நான் வேணால் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் ரவுட்டிங் டேபிளை கிளியர் பண்ண போகிறேன். கிளியர் ஐபி ரவுட்னு போட்டால் ரவுட்டிங் டேபிள் ரிஃப்ரெஷ் ஆகும். கிளியர் ஐபி ரவுட் ஸ்டார், அதாவது இப்போது வேலிட் எதுவோ அதை மட்டும் தான் காமிக்கும். நான் கிளியர் பண்ணிட்டேன், இங்கேயும் கிளியர் பண்ணிடுறேன், இங்கேயும் கிளியர் பண்ணுறேன். இந்த எல்லா ரவுட்டர்லேயும் 10 இருக்கவே இருக்காது, அந்த பாசிபிலிட்டி டவுன் கூட இருக்காது. ஷோ ஐபி ரவுட் பாருங்கள், 20 இருக்குது, 30 வரும், 10 வரவே வராது. நான் 10 இல்லை. இங்கே போவோம், ஷோ ஐபி ரவுட், இங்கே 50 இருக்குது, 20 இருக்குது, 10 கிடையாது, 10 கிடையாது. லாஸ்ட் ரவுட்டரில் 10 கிடையாது. ஸோ 10 கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் நோ ஷட் டவுன் கொடுக்க போகிறேன். இங்கே இந்த சுவிட்சில் நான் ஷட் டவுன் பண்ணேன் இல்லையா, இந்த இன்டர்ஃபேஸ் வந்த உடனேயே எல்லா ரவுட்டருக்கும் ட்ரிகர்ட் மெசேஜாக போயிடும். அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஒரு நெட்வொர்க் அப்பாச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ட்ரிகர்ட் மெசேஜாக போகும். ட்ரிகர்ட் மெசேஜ்னால் என்னென்னா 30 செகண்டுக்கு வெயிட் பண்ணாது, இம்மீடியட்டாக போகும். பாருங்கள், இப்போ இங்கே 10 இல்லை, இப்போ இருக்குது. 30 செகண்ட் வெயிட் பண்ணிச்சா? இல்லை, நாங்கள் நோ ஷட் டவுன் கொடுத்தோன்னே வந்துருச்சிங்க எல்லா இடத்துக்கும், இல்லையா? ஸோ நெட்வொர்க்கு சேஞ்ச் ஆச்சு, ஏதாவது புது நெட்வொர்க் வந்துச்சுன்னா அதை இம்மீடியட்டாக எல்லாருக்கும் அனுப்பிடும். ஆனால் ஒரு நெட்வொர்க் போச்சுன்னா மட்டும்தான் அதை ரவுட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசித்து அப்புறமா ரிமூவ் பண்ணும், ரவுட் பாய்சனிங் பண்ணி ரிமூவ் பண்ணும். ஸோ இப்படி தான் வெர்ஷன் 1 ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம வெர்ஷன் 2க்கு போக போகிறோம். வெர்ஷன் 2க்கு போகிறதுக்கு நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நான் 10.1 சப்நெட் எடுக்க போகிறேன். 10.1/16 சப்நெட்டிங் பண்ணுறேன். ஏன்னா நான் சொன்னேன் வெர்ஷன் 2 கிளாஸ்லெஸ் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்னு சொன்னேன் இல்லையா. கிளாஸ்லெஸ் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்னால் அது இந்த சப்நெட்டிங் எல்லாம் நல்லா புரிகிற ப்ரோட்டோக்காலாக இருக்கணும், புரிஞ்சிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி மாற்ற போகிறேன். சப்நெட்டிங் போடுறேன், 16 போடுறேன். இங்கே என்ன பண்ண போகிறேன், அதே 10 போட போகிறேன் இந்த பக்கம். ஆனால் நெட்வொர்க் 2 நெட்வொர்க் 10.2 புரியுதுங்களா? இது வேறு நெட்வொர்க். சப்நெட்டிங் பண்ணால் இது வேறு நெட்வொர்க் இல்லையா. இங்கேயும் சரி, இப்படி இருக்குது. இதுதான் நம்ம இப்போ ஐபி அட்ரஸை மாற்ற போகிறோம். நான் வேகமாக மாற்றிடுறேன். வேறு எந்த மாற்றமும் இல்லை டோபாலஜியில். இந்த ஒரு சின்ன இது போதும் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. 10.1 இங்கே சப்நெட் மாஸ்க்கை மாற்றியே ஆகணும். அப்புறம் இங்கே 1 பாருங்கள், இங்கே மாற்றியாச்சு. இது டிஃபால்ட் மாஸ்க் கிடையாது. அதே போல் இங்கேயும் மாற்றலாம். ஓகே, அடுத்தது இங்கே மாற்றிடலாம். 50 இருந்துச்சு, இந்த இடத்துல நம்ம 10.2 போடுறோம்.
மாற்றியாச்சு, 10 மாற்றியாச்சு. அதே போல் இங்கேயும் மாற்ற வேண்டும். ரைட். இப்போ நான் மாற்ற வேண்டிய இன்டர்ஃபேஸ் எது? இந்த இன்டர்ஃபேஸ் ரவுட்டரில் மாற்றிடுவோமா? இங்கே பாருங்கள், மாற்றுறதுக்கு முன்னால் /8 காமிக்குதா? ஏன்னா டிஃபால்ட் நம்ம அதான் வச்சுட்டு இருக்கோம். இப்போ நான் அதை மாற்ற போகிறேன். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட், நாட் கிகாபைட், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0. ஐபி அட்ரஸ், புது ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா பழைய ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓவர் ரைட் ஆகிடும். 10.1.0.3 255.255.0.0 முடிஞ்சு. சரிங்களா? அடுத்தது காப்பி ரன் ஸ்டார்ட். இங்கே ரவுட்டர், சாரி நாட் ரவுட்டர், interface fast ethernet 0/0, IP address 10.2.0.3 255.0.255.255.0.0 subnetted இல்லையா? இப்போ பாருங்கள், ரவுட்டர் 1லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ரவுட்டர் 1ல் 10.1 இருக்குது. நான் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இங்கே வரலான்னு இருக்கிறேன். ரவுட்டர் 1ல் கனெக்ட் ஆகிருக்கிற நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 10.3.0.0. ரவுட்டர் 4ல், சாரி ரவுட்டர் 0 இது. ரவுட்டர் 4ல் கனெக்ட் ஆகிருக்கிற நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 10.1.0.0/16. ரவுட்டர் 4ல் கனெக்ட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 10.2.0.0/0.3/16. சரிதானே? இப்போ இந்த ரவுட்டர் என்ன தெரியுங்களா பண்ணோம்? வெர்ஷன் 1 தான் இப்போ நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். நம்ம வெர்ஷன் 2க்கு இன்னும் போகல. இந்த ரவுட்டர் 0 என்ன சொல்லும்? என்னிடம் 10.0.0.0 உள்ளது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் அது உங்களுக்கு ஒரு ஹாப் அப்படின்னு சொல்லும். யார்கிட்ட சொல்லும்? ரவுட்டர் 1 கிட்ட சொல்லும். ரவுட்டர் 4 என்ன சொல்லும்? ரவுட்டர் 3 கிட்ட சொல்லும். அதாவது ரவுட்டர் 3 அதுக்கு தெரியாது, அது சொல்கிறதுலாம் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் சொல்லும். 10.0.0.0 அதே இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுது. அதுக்கு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் தெரியாது 10.2ன்னு, ஏன்னா அது கிளாஸ்ஃபுல் ப்ரோட்டோக்கால். 10.0.0.0 எனக்கு 0 ஹாப், அதை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு 1 ஹாப் அப்படின்னு சொல்லும். சரி, ரவுட்டர் 1 வாங்கிக்குது, ரவுட்டர் 3யும் வாங்கிக்குது. வாங்கிக்கோ, கட்டாயம் வாங்கிக்கோ. இப்போ இங்கே இருக்குது ரவுட்டர் 2. இவர் என்ன சொல்லுவார்? அதே இன்ஃபர்மேஷனை சொல்லுவார். ஆனால் என்ன சொல்லுவார்னா 10.0.0.0 எனக்கு 1 ஹாப், உங்களுக்கு 2 ஹாப். இவரும் அதே தான் சொல்ல போகிறார். 10.0.0.0 எனக்கு 1 ஹாப், உங்களுக்கு 2 ஹாப். இப்போ ரவுட்டர் 2 மந்திய பிச்சிக்கும். என்னடா இது, ரெண்டு பக்கத்துலேருந்து ஒரே இன்ஃபர்மேஷன் வருது, ரெண்டு பேருமே ஒரே மெட்ரிக்கை சொல்கிறாங்க, ஒரே மெட்ரிக்கை சொல்கிறாங்க, ஹாப் கவுண்ட் சொல்கிறாங்க. இப்போ நான் இதை எதை எடுத்துக்கிறது? ரெண்டுத்தையும் எடுத்துக்கும். இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கும். இப்போது பெரிய குழப்பம். இப்போது ரெண்டுத்தையும் எடுத்துக்கும். இப்போ இங்கேருந்து ஒருத்தன் பிங் பண்ணான்னு வச்சிங்களேன், பிங் பண்ணுறவன் 10.1.0.1 பிங் பண்ணனா ஆக்சுவலாக 10.1.0.1 எங்கே இருக்குது? 10.1.0.1 இங்கே இருக்குது. இந்த ரவுட்டர் என்ன தெரியுமா பண்ணோம்? ஒரு பேக்கெட்டை இந்த பக்கம் அனுப்போம், ஒரு பேக்கெட்டை இந்த பக்கம் அனுப்போம். இந்த பக்கம் போகிற பேக்கெட்டெல்லாம் வேஸ்ட்டு, ட்ராப் ஆகிடும். ஏன்னா 10.1 இங்கே இல்லவே இல்லை. கரெக்டாக இந்த பக்கம் இருக்கிறதுலாம் 10.2 தான். அப்போ பார்த்தீங்கன்னா விட்டு பிங் ஆகும். ஒரு பேக்கெட் பிங் ஆகும், ஏன்னா இந்த பக்கம் போகுது. ஒரு பேக்கெட் இந்த பக்கம் போகிறது பிங் ஆகாது.
பிங் ஆகும், பிங் ஆகாது, பிங் ஆகும், பிங் ஆகாது. புரியுதுங்களா? இந்த சூழ்நிலை தான் வரும். அதுவே இங்கேருந்து பிங் பண்ணான்னு வச்சிங்களேன், யாராவது இந்த ரவுட்டருக்கு பிங் பண்ணான்னு வச்சிங்களேன், இந்த ரவுட்டர் என்ன பண்ணும் தெரியுங்களா? இப்படி தான் போகும். ஏன் இப்படி போகும்னா, இந்த பக்கம்னா ஒரு ஹாப்பு. இப்போ இந்த ரவுட்டர் இப்படி அட்வர்டைஸ் பண்ணுமானா பண்ணவும் பண்ணாது. ஏன் தெரியுமா? ஸ்பிளிட் ஹாரிசன். அதே 10 நெட்வொர்க்கு இங்கேருந்து வந்திருந்தாலும், பட் இட்ஸ் a 10 நெட்வொர்க். ஆல்ரெடி ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ் இன்டர்ஃபேஸ். இந்த பக்கம் போனால் 2 ஹாப் அவே, இந்த பக்கம் போனால் 1 ஹாப் அவே. விச் இஸ் ஷார்ட்டர்? திஸ் இஸ் ஷார்ட்டர். ஐ வில் கோ திஸ் வே. ஆக மொத்தத்தில் ஒரு பெரிய குழப்பமே இருக்குது இந்த கிளாஸ் ஃபுல் ப்ரோட்டோக்கால்னால. இது பேர் தான் டிஸ்கண்டிஜியஸ் நெட்வொர்க். டிஸ்கண்டிஜியஸ் நெட்வொர்க்னு என்னென்னா, 10 நெட்வொர்க்கு இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது, ஆனால் சப்நெட்டடாக இருக்குது. இங்கே 2, இங்கே 1/16. டிஸ்கண்டிஜியஸ் நெட்வொர்க் இது பேர். அதாவது ஒரே நெட்வொர்க் பல இடங்களில் சிதறி இருக்குது. இப்படி இருக்கிற டோபாலஜியை கிளாஸ் ஃபுல் ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ண இயலாது. cannot support. இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, கிளாஸ்லெஸ் ப்ரோட்டோகால் வேணும். கிளாஸ்லெஸ் ப்ரோட்டோகால். இது என்ன தெரியுமா பண்ணுங்க, 10 ரவுட்டர் 0லேருந்து அட்வர்டைஸ் பண்ணும்போது ரொம்ப அருமையாக அட்வர்டைஸ் பண்ணும். இப்படி சொல்லும், தெளிவாக சொல்லும், 10.1.0.0. இது என்ன சொல்லும், 10.2.0.0. ஸோ இது ரெண்டும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போது அப்டேட்ஸை எடுத்துக்கும். when we have classless protocol, என்ன நடக்குதுன்னா, இந்த classless information, அதாவது ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோம்னா, இங்கே பாருங்கள், இதை இப்படி அனுப்புறதை விட R1 10.1.0.0ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இங்கே இருக்கிறது, இங்கே வந்து ரவுட்டர் 4, இங்கே ரவுட்டர் 0, இதில் வந்து 10.2.0.0. இப்போ பை டிஃபால்ட் என்ன பண்ணோம்னா, ரீப் வந்து சம்மரைஸ் பண்ணும். வெர்ஷன் 2 எனேபிள் பண்ணும்போது கூட என்ன பண்ணோம்னா, 10.0.0.0 தான் அனுப்போம். எப்போ நீங்கள் நோ ஆட்டோ சம்மரி டைப் பண்ணலன்னா, நோ ஆட்டோ சம்மரி இந்த கமாண்ட் கொடுக்கலன்னா இதையே சம்மரைஸ் பண்ணி தான் அனுப்போம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, /16 மென்ஷன் பண்ணி அனுப்போம். 10.0.0.0 /16 மென்ஷன் பண்ணி அனுப்பும். இப்படி அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னு, இந்த நடுவில் இருக்கிற ரவுட்டர் வந்து குழப்பம் வராது. என்ன பண்ணோன்னா, இது என்ன பண்ணும், இதை வாங்கும். இதை வாங்கிட்டு ஓகே 10.0.0.0 /16 வந்து E0 வழியாக கனெக்ட் ஆகிருக்குது. இதையும் வாங்கிக்கும் குழப்பம் இல்லாமல். 10.0.0.0 வந்து E1 வழியாகவும் கனெக்ட் ஆகிருக்குதுன்றதை வாங்கிக்கும். ஏன் அப்படி வாங்கிக்குது குழப்பம் இல்லாமல்னா, 16ங்கிறது வந்து இதையும் தாண்டி இந்த ஆக்டேட்டையும் சம்மந்தப்பட்டது இல்லையா? இந்த ஆக்டேட்டில் எத்தனை நம்பர் வரும்? 0 to 255 வரைக்கும் வருமா? கரெக்டா? ஆமாம். அதனால் என்ன பண்ணுது, 0 to 255 வரைக்கும் 10.1, 10.2, 10.255 வரைக்கும் போகும். அப்போது இது சரி, இந்த பக்கம் கொஞ்சம் 10. கனெக்ட் ஆகிருக்கலாம், இந்த பக்கம் கொஞ்சம் 10. கனெக்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இது எடுத்துக்கும். ஆனால் இது நல்ல ஒரு டிசைன் கிடையாது. எப்போ நல்ல டிசைன்னா, நீங்கள் நோ ஆட்டோ சம்மரி போட்டிங்கன்னா இப்படியும் தெளிவாக அனுப்ப ஆரம்பிச்சிடும் 10.1ன்னு. அப்போ இந்த டைரெக்ஷனில் 10.1 இது லேர்ன் பண்ணும், இந்த டைரெக்ஷனில் 10.2 லேர்ன் பண்ணும். இப்போ இது ரொம்ப தெளிவாக இருக்கும். நடுவில் இருக்கிற ரவுட்டர் 10.1னா இந்த பக்கம், 10.2னா இந்த பக்கம். இப்போ யாருன்னா பிங் பண்ணாங்கன்னா 10.1.0.1 பேக்கெட் இந்த பக்கம் மட்டும்தான் போகுமே ஒழிய இந்த பக்கம் போகாது. 10.1க்கு எல்லா பேக்கெட்டும் பிங் ஆகும். புரியுதுங்களா? திருப்பி சொல்கிறேன், என்ன தான் நீங்கள் வெர்ஷன் 2 எனேபிள் பண்ணாலும் கொஞ்சம் குழப்பம் இருக்க தான் செய்யும் மிடில் ரவுட்டருக்கு. ஏன்னா அட்வர்டைஸ் பண்ணும்போது பை டிஃபால்ட் சம்மரைஸ் பண்ணி தான் அனுப்போம்.
ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சப்நெட் மாஸ்க்கை போட்டு அனுப்பும். ரிப் வெர்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்க. ரிப் வெர்ஷன் 1ல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பார்த்தோம். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது எங்கேயாவது சப்நெட் மாஸ்க் போட்டிருக்கு. இது இல்லை, இது ரவுட்டிங் டேபிள். எங்கேயாவது சப்நெட் மாஸ்க் இருக்குதா பாருங்கள்? இல்லை. அதே நான் வெர்ஷன் 2 எனேபிள் பண்ணணும்னு வச்சிங்களேன், இங்கே பார்க்கலாம் /8/16 சப்நெட் மாஸ்க்கை போட்டு அனுப்போம். புரியுதுங்களா? இன்னொன்று, அப்டேட் வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்க்கு அனுப்பாது, 224.0.0.9 அட்ரஸ்க்கு அனுப்பும். பார்த்துருவோம் அது குயிக்கா. சரி, இப்போது இங்கே ரிப்பு முன்னால் எனேபிள் ஆகிட்டுருக்கு. ஷோ ஐபி ப்ரோட்டோகால் போட்டிங்கன்னா வரும். ஷோ ஐபி ப்ரோட்டோகால் போட்டிங்கன்னா சொல்லுது ரிப் எனேபிள் பண்ணியிருக்குது. அது எவ்ரி 30 செகண்ட் அப்டேட் அனுப்பும். 180 செகண்ட் வந்து ஹோல்டு டைமு இல்லை இன்வேலிட் டைம், அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். 240 செகண்டுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிவிடும். வெர்ஷன் 1 எனேபிள் பண்ணியிருக்குது. சென்டிங் அண்ட் ரிசீவிங் வெர்ஷன் 1. வெர்ஷன் 1லேருந்து ரிசீவ் பண்ணோம், வெர்ஷன் 2லேருந்து ரிசீவ் பண்ணோம். ஆனால் வெர்ஷன் 2 நம்ம எனேபிள் பண்ணல. என்னென்ன நெட்வொர்க்லாம் இது ரன் பண்ணிகிட்டு இருக்குது? 10 நெட்வொர்க்கும் 20 நெட்வொர்க்கும். கரெக்டாக? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வந்து 120. இதை மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? நிறையா ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் இருக்கும்போது எந்த ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலோடைய ரூட்டை நம்ம ஆக்டிவாக எடுத்துக்கணுன்றது எதை பேஸ் பண்ணி? இந்த நம்பரை பேஸ் பண்ணி. இப்போது EIGRP இருக்குது, ரிப் இருக்குது, எதை எடுத்துக்கோ? நான் வந்து இல்லை, எனக்கு EIGRPயும் ரிப்போ நான் ரன் பண்ணும்போது ரிப்பை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் முடியும். எப்படின்னு தெரியுங்களா? ரவுட்டர் ரிப்புக்கு போயிட்டு டிஸ்டன்ஸ்ன்னு போட்டு 89 கொடுத்துருங்களேன். ரிப் EIGRP எவ்வளோ? 90. இப்போ நான் 89 கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் 89 ஆயிடுச்சு. டிஃபால்ட் வந்து 120, 89 நான் கன்ஃபிகர் பண்ணிட்டேன். இப்போது ரிப்பை விட EIGRP விட ரிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துடும். புரியுதுங்களா? ஓகே, இது ஒன்று காமிச்சிட்டேன். இப்போ அடுத்தது ரிப்பு ரன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் டீபக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சப்நெட் மாஸ்கெல்லாம் அது அட்வர்டைஸ் பண்ணுறதில்ல. பாருங்கள், டீபக் ஐபி ரிப்பு, டீபக் ஐபி ரிப். இப்போ வெர்ஷன் 1 தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ரிசீவ்டு விடுங்க, ரிசீவ் பண்ணும்போது கூட சப்நெட் மாஸ்க் வர்றது கிடையாது. சென்டிங் தான் நான் உங்களுக்கு காமிக்கணும். பாருங்கள், சென்டிங் வெர்ஷன் 1 அப்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது பாருங்க 16 இல்லை. ஆனால் நம்ம என்ன வச்சுருக்குறோம்? இங்கே /16 வச்சுருக்கோம் இல்லையா? /16 தான் வச்சுருக்குறோம். வேணால் நான் உங்களுக்கு இன்னொரு முறைக்காக காமிக்கிறேன். ஷோ ரன் பார்த்தீங்கன்னா /16 தான் வச்சுருக்குறோம். 0/0ல் 10க்கு. இப்போ நான் வெர்ஷன் 2 எனேபிள் பண்ண போகிறேன். என்ன ஆகுது பாருங்கள். ரவுட்டர் ரிப் வெர்ஷன் 2 எனேபிள் பண்ணுறது வெரி சிம்பிள். வெர்ஷன் 2 இவ்வளோ தான். ஜஸ்ட் ஒன் சிங்கிள் கமெண்ட். அதை எல்லா ரவுட்டர்லையும் கொடுங்க. ரவுட்டர் ரிப் வெர்ஷன் 2. router rip version 2. router rip version 2. ரைட், எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் டீபக் பண்ணுறேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். டீபக் ஐபி ரிப். அனுப்பும் போதும் சப்நெட் மாஸ்க் போட்டு அனுப்போம், வாங்கும் போதும் சப்நெட் மாஸ்க் போட்டு வாங்கும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்போம் இது அப்டேட்டு? 224.0.0.9க்கு. பார்த்தீங்களா மல்டிகாஸ்ட் அட்ரஸ்ஸு? சென்டிங் டு மல்டிகாஸ்ட் அட்ரஸ் 224.0.0.9. இட்ஸ் வெர்ஷன் 2. இங்கே பாருங்கள், ஏன் இது /8 போட்டு அனுப்புது? 16ல் போட்டு அனுப்பணும்.
காரணம் என்னென்னா சம்மரைசேஷன் பை டிஃபால்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரவுட்டர் ரீப் நோ ஆட்டோ சம்மரி போட்டேன். சம்மரைஸ் பண்ணாத, தெளிவாக என்ன சப்நெட் மாஸ்க் இருக்கோ அதை போட்டு, என்ன நெட்வொர்க் இருக்குதோ அதை போட்டு அனுப்பு அப்படி சொல்கிறேன். இப்போ பார்க்கலாம் எப்படி அனுப்புதுன்னு. ஓகே, இது வந்து ரிசீவ் பண்ணுறது நமக்கு வேண்டாம். இங்கே பாருங்கள், தெரியுதா? 10.1/16 அதுதானே நம்மக்கிட்ட இருக்குது, டைரக்ட்லி கனெக்டட். இப்படி தெளிவாக சப்நெட் மாஸ்கோடு அனுப்புறது கிளாஸ்லெஸ் ப்ரோட்டோக்கால்னால தான் முடியும். வெர்ஷன் 2 வந்து ஒரு கிளாஸ்லெஸ் ப்ரோட்டோக்கால். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது எல்லாருக்கும் அனுப்புறது கிடையாது, இது ஒன்லி ரீப் ரவுட்டருக்கு அனுப்பும். இந்த 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 அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிச்சின்னா எல்லா டிவைஸும் வாங்க முடியாது, ஒன்லி ரீப் ரவுட்டர் மட்டும்தான் இந்த அப்டேட்டை வாங்க முடியும். புரியுதுங்களா? ரைட். இப்போது ஷோ ஐபி ரவுட் பாருங்கள். நான் இன்னும் வந்து 10.2 ரிசீவ் பண்ண முடியல ரிப் வழியாக. ஏன் தெரியுங்களா? இங்கே சம்மரைஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே போய்ட்டு என்ன பண்ணுவோம், நோ ஆட்டோ சம்மரி போடுவோம். இப்போ இதுவும் வந்து 10.2 டீட்டெயிலாக அனுப்பும் இல்லையா? 10.2 தான் நீங்கள் இருக்குது, இதுவும் டீட்டெயிலாக அனுப்பும். ரவுட்டர் 2ல் செக் பண்ணுவோம். ஷோ ஐபி ரவுட்டர் சிங்க, இங்கே பாருங்கள், ரவுட்டர் 2 சொல்லுது 10.1 வந்து எது வழியாக இருக்குது, ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/0 வழியாக இருக்குது இல்லையா? இப்போது 10.2வும் வரும். இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 10.1 ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/0, அதாவது இந்த பக்கம். 10.2 இப்போ தான் நம்ம எனேபிள் பண்ணிட்டு வந்தோம், நோ ஆட்டோ சம்மரி, அதுவும் வரும். ஒரே நிமிஷம் இந்த கால் எடுத்துடுறேன். ஷோ ஐபி ரவுட் ரவுட்டர் 1ல் போய் பார்ப்போம். ஓ, வெர்ஷன் 1 ரவுட்டர். ஓகே, எல்லாத்தையும் தான் போட்டோம் இல்லையா? ஷோ ஐபி ரவுட். ஓகே, ஐ எம் லேர்னிங் 10.1.0.0 ஃப்ரம் ரவுட்டர் 1. இது பாசிபிளி டவுன், இது வந்து பழைய ரவுட்டு. கிளியர் பண்ணுவோம், கிளியர் ஐபி ரவுட் ஸ்டார். இது எல்லாமே சில கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணிடும். ஓகே, இங்கேயும் கிளியர் பண்ணுவோம், கிளியர் ஐபி ரவுட் ஸ்டார். ஓகே ஓகே, இங்கே 10.2 இன்னும் 10.1 வரல, வரும். இங்கே 10.1 வந்துடுச்சு, கரெக்டான டைரக்ஷன் தான் காமிக்குது. இன்னும் 10.2 வரல. வரும். டீபக் பண்ணி பார்ப்போம். ஷோ ஐபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெர்ஷன் 2 எனேபிள் பண்ணுமா? இங்கே எனேபிள் பண்ணியிருக்கு. ஷோ ஐபி ரவுட் இன்னும் 10.2 வரல. ஷோ டீபக் ஐபி ரீப். நான் ரிசீவிங் அப்டேட் பார்க்கணும். 40.0.0.2லேருந்து அப்டேட் வருதா? 10.2 ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. இட்ஸ் ரிசீவ்ஸ் சம்மரைஸ்ட் ஒன். ஓகே, நம்ம இங்கே இன்னும் நோ ஆட்டோ சம்மரி சொல்ல. ரவுட்டர் ரீப் எல்லா இடத்துலையும் சொல்லணும், இல்லை இந்த ரவுட்டருக்கு சம்மரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? இங்கேருந்து வருது, இது சம்மரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா ரவுட்டர்லேயும் நோ ஆட்டோ சம்மரி சொல்லணும். ஓகே, இப்போ எந்த குழப்பமும் இருக்காது. ரவுட்டிங் டேபிளை கிளியர் பண்ணுறோம், ரவுட்டிங் டேபிளை பார்க்குறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோக்காலில்
நோ ஆட்டோ சம்மரி போடுறது நல்லது. எப்போ டிஸ்கண்டிஜியஸ் நெட்வொர்க் இருந்தால். டிஸ்கண்டிஜியஸ் நெட்வொர்க்னா என்ன? ஒரே நெட்வொர்க் பல சப்நெட்டுக்குலாம் அங்கங்கே இருக்குது, டிஸ்ட்ரிபியூட் ஆகி. அது புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ பார்த்தா ரொம்ப தெளிவாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். 10.2 நம்ம இங்கே பார்க்க முடியும். ஓ மை காட், சி என்ன தெரியுமாச்சு, இங்கே 50 நெட்வொர்க் இருந்தது முன்னால். நம்ம 10.2 போட்டோம், நான் அதை அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணல. அதுதான் இவ்வளோ குழப்பத்துக்கு காரணம். நெட்வொர்க் 50.0.0.0 நான் எடுத்துடுறேன். நெட்வொர்க் 10.2.0.0 போட முடியுமானா போட்டாலும் வேஸ்ட்டு. அது 10.0.0.0 தான் எடுத்துக்கும். ஆனால் அது இன்டர்ஃபேஸ்லேருந்து /16 சுதாரிச்சிக்கும். ஷோ ஐபி ரவுட் நவ் பார்த்தீங்களா, 10.1 லேர்ன் பண்ணியிருக்கிறோம். 10.2 டைரக்ட்லி கனெக்டட். இப்போ ரவுட்ரு 1 கிட்ட, ரவுட்ரு 0 கிட்ட போய் பார்ப்போம். ஷோ ஐபி ரவுட் பாருங்கள். ரவுட்டர் ரீப் 10.2 லேர்ன் பண்ணுறீங்க, 10.1 லேர்ன் பண்ணுறீங்க. 10.1 டைரக்ட்லி கனெக்டட். ரவுட்ரு 1 என்ன சொல்லுது பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. 10.2வா ரைட் ஹேண்ட் சைடு போங்க, 10.1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு போங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கண்டிஜியஸ் நெட்வொர்க்கு, சப்நெட்டட் நெட்வொர்க் லேர்ன் பண்ணணும்னா நமக்கு வெர்ஷன் 2 ப்ரோட்டோக்கால், ஒரு கிளாஸ்லெஸ் ப்ரோட்டோக்கால் நிச்சயம் அவசியம். இப்போ இங்கேருந்து நான் பிங் பண்ண ட்ரை பண்ணுறேன். 10.2.0.1 இது பிங் ஆச்சுன்னா சக்ஸஸ். பிங் ஆகும், இதோ ஆயிடுச்சு இல்லையா? இவ்வளோ தாங்க ரிப். ஏதாவது டவுட் இருக்கா?